கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் மறுபடியுமாக இந்த 4வது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த வீடியோவில் நாம் என்ன சிந்திக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர்களுடைய 13வது வசனம், 13வது அதிகாரம், அதில் முதல் 1, 2 அல்லது 3 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனச்சாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் அந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கணம் பண்ண வேண்டியதோ அவனை கணம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார்னா, ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவ சீசர்களுக்கு அவர் எழுதுகிறாரு, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் ரோமர் ஆளுகை செய்து கொண்டு வந்த காலகட்டம், ரோமர்கள் ஆட்சி செய்த ராஜாவினுடைய ஆட்சி, மன்னராட்சி நடைபெற்று வந்த அந்த காலகட்டம். அப்பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் துன்புறுத்தப்பட்டு வந்த ஒரு காலம். அப்போ இவங்க மாற்று மதத்தினவர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் ஆனவங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அவங்க ராஜாக்கள் கிறிஸ்தவர்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க. இவங்க எந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க, இவங்க எந்த லைசன்ஸும் இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல், மன்னரிடத்தில் எந்த ஒரு விதமான ஒரு அதிகார பத்திரம் வாங்காமல் அவங்க சுய இச்சைக்கு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி மன்னர்கள் கொஞ்சம் துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க அரசியல்வாதியாக இருக்கனால அவங்க அரசியலுக்கு உட்பட்டு தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் அவர் அங்கே சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு பல காரியங்கள் நடந்திருக்கலாம். அது பவுலோட காதுக்கு கெட்டினோடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பெரிய ஒரு லெட்டர்ஸ் ஒன்று எழுதுகிறார். அந்த சபையில் ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறாரு. அதில் அவர் என்ன மெயினாக எழுதுகிறாருன்னா, எந்த மனுஷனும் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணும், மேலான அதிகாரத்துக்கு கண்டிப்பாக கீழ்ப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் உள்ளதெல்லாம் ஆண்டவருடைய கைகளில் தான் இருக்கிறாங்க. எல்லா அதிகாரமும், உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களும், உலகத்தில் எத்தனை நாடு இருக்கும் அத்தனை அதிகாரங்களுமே யாரால தான் உண்டாயிருக்கிறது? அந்த தேவனால தான் உண்டாயிருக்கிறதுங்கிறத முந்தின வீடியோக்களில் நாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். அதனால் அந்த ஆண்டவரால் மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்குது. அதனால் நீங்கள் அதிகாரத்துக்கு என்ன செய்யணும், கடவுளால் ஆண்டவரே அந்த இந்த ஒவ்வொரு நாட்டுக்குரிய சட்டத்திட்டங்களை எழுதி வச்சிருக்கிறார்.
அந்த சட்டத்திட்டங்களை நாம் என்ன தான் செஞ்சு ஆகணும்? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறோம். அதிகாரத்துக்கு வந்து அதை நான் முந்தின வீடியோக்களில் பேசினது மாதிரி நம்ம சில எதிர்ப்பான காரியங்களை செலுத்துவோம், போராடுவோம். நாம் வந்து சில சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை நாம் செய்திருப்போம். அதை நாம் என்ன செய்வோம்னா அவங்களவே எதிர்ப்போம். அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நாம் அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் அவங்க கவர்மெண்ட்டுமே நம்ம போய் என்ன செய்வோம்? எதிர்த்துக்கிட்டு போராட்டம் நடத்திக்கிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு இருப்போம். அவ்வகையான காரியங்களில் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. அதனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. அதாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறு செய்கிற ஒரு காரியத்தில் மட்டும் நீங்கள் எதிர்த்து நின்னால் போதும். உங்களுடைய ஆன்மீக மார்க்கத்துக்கு ஆன்மீகத்துக்கு தடையாக வரக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு தான் நீங்கள் எதிர்த்து நிற்கணும். பாக்கி எந்த விஷயத்துக்குமே நீங்கள் எதிர்த்து நிற்கக்கூடாது. அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். வரி கட்டுறவங்க வரி கட்டணும். சோதனை அதை பிறகு பார்ப்போம். அப்போ நியமத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்படி எதிர்த்து நிற்கிறவங்க தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள். நம்மளே கத்தி எடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு சமம். நியமங்களை சட்டத்தை எதிர்த்து நிற்கிறவன் தன்னைத்தானே கொலை செய்து கொள்ளுகிற தற்கொலை செய்து கொள்ளுகிறவனுக்கு சமம் என்று தான் அந்த இடத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு. தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை தண்டனையை நாமளே கொடுத்துக்கிறோம். வேற யாரும் கொடுக்கல, நாமளே தண்டனையை கொடுத்துக்கிறோம் நமக்கு. அப்புறம் புலம்புவோம். சோதரம். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். பாருங்க, இப்போ தீவிரவாதிகளை சுடுற மாதிரி பொதுமக்களை சுட முடியுமா? இது தீவிரவாத கும்பல்களை கண்டா அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறாங்க. இதே போல் பொதுமக்களை யாரும் அரசாங்கத்திலேருந்து சுட்டு கொள்கிறாங்களா? இல்லை. அவங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க. பொதுமக்களை பாதுகாக்கக்கூடியது தான் அரசாங்கத்தோட வேலை. அதே போல தான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மேலும் அதிகாரிகள் வந்து நல்ல செயல்களுக்கு தான் அவங்க நல்ல நற்கிரியைகளுக்கு வந்து அவங்க சாதகமாக இருக்கிறாங்க. துர்க்கிரியைகள் அதாவது பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் துன்மார்க்கமாக வன்முறையில் இறங்குறவங்களுக்கெல்லாம் அவங்க எப்படிப்பட்டவங்க தான்? அவங்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. அவங்கள தண்டிக்க தான் செய்வாங்க. ஒரு மிகப்பெரிய ரவுடியாக இருந்தால் அவன்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது? சமாதானம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அவனை பாத்திரத்துலேயே சுட்டு போட்டுருவாங்க. இதுதான் சட்டம். ஒருவருடைய தலைக்கு விலை வைக்கிறாங்க இல்லைங்களா? எத்தனையோ பேர் தலைக்கு விலை வைக்கிறாங்க. நேரை பிடிச்சி கொடுத்தா உயிரோடு கொடுத்தாலோ இல்லை பணமாக கொடுத்தாலோ சமானம் வழங்கப்படும்னு சொல்லி கவர்மெண்ட்லேயே கூட சில ஆளுகளை பற்றி அறிவிப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? எல்லாரையுமா சுட்டு கொள்கிறாங்க? இல்லை. அப்போ இதே தான் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன செய்யணும்னா கவர்மெண்ட்டுக்கு சில காரியங்களில் நாம் அடங்கி ஒதுங்கி போக வேண்டிய அவசியம் இருக்குது. கீழ்ப்படியணும், சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். சட்டத்துக்கு புறம்பா நீங்கள் எந்த ஊழியத்தை செஞ்சாலும் கவர்மெண்ட்டில் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் அவங்கள பழி சொல்லக்கூடாது. நீங்கள் சட்டப்படி செய்கிறீங்களாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சோதரர் உங்கள் கையில் சரியான எவிடன்ஸ் இருக்கணும். இந்த காலத்தில் நாம் சரியான ஆதாரத்தோடு ஊழியக்காரர்களாகவும் விசுவாசிகளானாலும் சட்டத்துக்கு புறம்பாக எதையுமே வாழ்க்கை நடத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 4வது வசனத்தில் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நீ ஒரு சாதனை பண்ணு. கிறிஸ்தவங்க நல்ல ஏதாவது ஒரு சாதனை பண்ணுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து என்ன செய்யும்? நல்ல பதக்கங்களும் நல்ல புகழ்ச்சியும் மரியாதையும் நல்லா நிறைய அவங்கள தேடி வரும். நீங்கள் தீமை செய்தால் விலங்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் எனக்கு அருமையான என்னை கேட்கிற பிரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் நமக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். மறுபடியும் நான் உங்களை சேர்க்கிறதுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட நம்பிக்கையில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உலக பிரகாரமான இந்த அதிகாரிகளுக்கும் இந்த சர்க்காருக்கு நாம் அடங்கி போக வேண்டியது மிக அவசியம். இதை நான் சொல்லலை, நான் மனப்பாடம் பண்ணி ஏதோ ஒரு ஊழியக்காரன் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கல. இதை
இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 13 எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பவுல் எழுதியிருக்கிறார். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு, ராஜாக்களுக்கு, அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் கொடூரமானவங்க, அவங்களுக்கே நீங்கள் கீழ்ப்படிங்கன்னு சொல்கிறார். ராஜாக்கள் உங்களை சும்மா தண்டிக்க மாட்டாங்க. ராஜாக்கள் உங்கள் மேலே தப்பு இருந்தால் தண்டிப்பாங்க, கொன்றுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ராஜாக்களுக்கு அவருடைய மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்கிறார். அவன் சும்மா கத்தியை தூக்கிட்டு அலையலை, சும்மா கத்தியை தூக்கிட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு சும்மா அவளை அலையலை. அவன் பொல்லாத மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அதனால தான் அவங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வாழை எடுத்துக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதுக்குன்னு ஒரு அதிகாரத்தை போட்டு அதிகாரம், அதுக்குன்னு ஒரு அதிகாரி, சோதரம். ஆகையால் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது மாதிரி கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், நான் கடவுளை வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஆனால் நாம் அந்த வார்த்தைக்கு, இந்த உலக சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படியணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். அப்போ தான் உனக்கு புகழ்ச்சியும் நன்மை உண்டாகும். அப்போ தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு, கவர்மெண்ட்லேயே அவங்களே சொல்லுவாங்க, எப்பா அவங்கள விட்டுருங்க, அவங்க தீமை எதுவும் செய்ய கிடையாது. சோதரம். இந்த நிலைமைக்கு இப்படி ஒரு தாக்கத்தை நீங்கள் உருவாக்கணும். கிறிஸ்தவர்கள் தான் உருவாக்கணும். அதிகாரிகள் மனதில், பிரதமர் மனசில், முதலமைச்சர்கள், மந்திரி, எம்பி, எம்எல்ஏ இப்படி இருக்கிற எல்லாரும் மனசுலையும் ஒரு தாக்கத்தை நீங்கள் உருவாக்குங்க. உருவாக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதை உருவாக்கணும். அவங்கள ஒரு தாக்கத்தை உருவாக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு, நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட்டு, சட்டம், ரூல்ஸு எல்லாம் நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ரோட்டில் சாலை விதிமுறைன்னு ஒன்று இருக்குது. போகும்போது எந்த பக்கம் போகணும், திரும்பி வரும்போது எந்த சைடில் வரணும், இதெல்லாம் அவங்க நமக்கு எதுக்காக வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வழிமுறைகளை நாம் பஸ்ஸில் அடிபட்டு மரணித்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாலை விதிமுறைகளை வச்சுருக்காங்க. அதுக்கான ஊழியர்களை வைத்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நாம் என்ன செய்யக்கூடாது, சாலையில் போகும்போது சரியான விதிமுறைகளை பின்பற்றலைன்னா அவங்க நம்மளை தண்டிப்பாங்க, ஃபைன் போடுவாங்க. அவங்கள குறை சொல்லிட்டு காரியம் இல்லை. ஐயா நான் பெரிய போதகர், ஃபைனை கட்டிட்டு போகலாம். சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தரை கனம் பண்ணுவது போல் ஆண்டவருடைய இந்த வேதத்தை கனம் பண்ணுறது மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரிகள், உத்தியோகஸ்தர்கள், நாம் போய் வேலை செய்கிற இடத்துல முதலாளிகள், எஜமானர்கள், நிறைய கம்பெனி ஓனர்களெல்லாம் வேலை செய்வீங்க. அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அவங்க உங்கள்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆகையினால் இந்த நாட்களில் நமக்கு வேறொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆகையால் வரி, இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் பொய் கிறிஸ்தவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த பொய் கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க, பணத்தை எங்கே கொண்டு போய் பதுக்கி வைப்பாங்க, எங்கேயாவது கட்டிலுக்கு அடியிலையோ, அவங்களுக்கு எங்கேயாவது தெரியாத மறைவான இடத்துல என்ன செய்வாங்க, பதுக்கல் பார்ட்டிகளாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி பதுக்கும்போது ரெய்டு போவாங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்காது. நாம் செய்கிற எல்லா செயல்களுமே கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ வரி செலுத்துறதுக்கு பதிலாக நம்ம கொண்டு போய் அதை பதுக்கி வச்சுட்டு நஷ்ட கணக்கு காட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க, சரி இவன் நஷ்ட கணக்கை எல்லா வருஷமும் காட்டிக்கிட்டே இருக்கிறான், ரைடு போங்கன்றோம் இல்லையா. வருவாய்த்துறை வருவாங்க, பார்த்தா அங்கே பாதாளத்தை தோண்டி அங்கே கூட புதைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஐயோ பெரிய ஊழியக்காரரை கைது செய்து விட்டார்கள், போதகரை, மிகப்பெரிய போதகர், அவர் பயங்கரமான பேச்சாளர், கைது பண்ணிட்டாங்க, போராடுவோம். வரி, கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கணும். இங்கே நல்ல வருமானம் உள்ளவங்க வருமான வரி கட்டி தான் ஆகணும். சோதரம்.
நல்ல நிலம் நிறைய நிலம் வச்சுருக்கிறவங்க நில வரி கட்டித்தான் ஆகணும். நல்லா பெரிய வீடு கட்டியிருக்கவங்க வீட்டு வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம். எல்லா வரியும் நீங்கள் எவனுக்கு வரி கொடுக்கணுமோ வரி கொடுத்து தான் ஆகணும். கிறிஸ்தவங்க வரியில் பதுக்கல் வேலை செய்யவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அங்கே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வரியும் கொடுக்குறீங்க, அவர்கள் இந்த வேலையை பார்த்து ஒரு தேவ ஊழியர். அவங்களவே ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது, தேவனுடைய ஊழியக்காரர்கள்னு சொல்லுது. அவங்களும் கடவுளுக்கு ஊழியக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இந்த பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு இது புரியுதான்னு தெரியல. அவங்கள தேவ ஊழியக்காரர்னு சொல்கிறார் ஆண்டவர். பவுலோஸ் சொல்கிறார், அவங்களும் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரவங்க. கவர்மெண்ட் அதிகாரிகளும் சும்மா இல்லை, அவங்களும் ஆண்டவரை ஏற்படுத்தி வச்ச ஒரு ஊழியக்காரவங்க தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்க. யாருக்கு எல்லாருக்கும் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்யுங்க. எவனுக்கு வரியை செலுத்தணுமோ அவனுக்கு வரியை கொடுங்க. எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வை செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அதிகாரிகள் இடத்துல நம்ம போனால் அவங்க பாணியிலே நம்ம காலையில் அவங்க சந்தித்தா, குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேடம், அந்தந்த பதவிக்கு தகுந்த ஒரு 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 வணக்கத்தை நம்ம கொடுக்கணும், ஒரு மரியாதையை கொடுக்கணும். அப்போ தான் அவங்க நம்மளை உட்காருங்க சார் அப்படிம்பாங்க, இல்லைன்னா நின்றுக்கிட்டு தான் இருக்கு. நாம் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் வேறு யாராலுமே கற்றுக் கொடுக்க முடியாது. நாம் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. God bless you.